டெல்லி மேலிடம் ஒரு பெரிய பதட்டமான சூழலுக்கு போயிட்டாங்க. பாஜகவினுடைய கோட்டை பீகாரில் பாஜகவினுடைய மிகப்பெரிய கோட்டையாக பார்க்கப்பட்ட பாங்கிப்பூர் தொகுதி கிட்டத்தட்ட 1995 இன்னைக்கு வரைக்கும், அதாவது பாஜக கட்டுப்பாட்டில் இருந்து ஒரு தொகுதி. அதில் அசைக்க முடியாத கோட்டை இன்னைக்கு தகர்ந்து போயிடுச்சு. ஒட்டுமொத்த பீகார் பாஜகவினுடைய மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்கக்கூடிய நிதின் நபீன் அங்கிருந்து தான் தேர்வு செய்யப்பட்டு இந்தியாவினுடைய பாஜக ஒட்டுமொத்த ஆல் இந்தியா பாரதிய ஜனதாவுக்கு கூட தலைவராக மாற்றப்பட்டிருக்காரு. இவ்வளோ முக்கியமான இடத்துல பாஜக எப்படி கோட்டை விட்டது? பாஜக ஒன்றும் சாதாரணமாலாம் அந்த கான்ஸ்டியூன்சி இட போடலை. கிட்டத்தட்ட ஒரு 18க்கும் அதிகமான எம்பிக்கள் அதில் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. என்ன காமெடினா, அவர் நம்ம தொகுதி இது, நம்ம கோட்டை அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லி ராஜினாமா பண்ணிட்டு ராஜ்யசபா எம்பியாக மாறுறார். ஆமாம், திருப்பி நம்ம தானே ஜெயிக்க போகிறோங்கிற கான்ஃபிடென்ஸ். ஸோ அவர் தேசிய தலைவராகவும் மாறிடுறார் பாஜகவுக்கு. அந்த தொகுதியில் தான் இடைத்தேர்தல் வருது. நம்ம கோட்டைன்னு நினச்ச அந்த தொகுதியில் சம்மந்தமே இல்லாமல் பிரசாந்த் கிஷோர் ஜெயிக்கிறார். அவர் ஸ்கோர் பண்ணுறாரு. இதில் எங்கே இதனுடைய எலெக்ஷன் கால்குலேஷன் மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்தியா முழுக்க நீட்டு முறைகேடுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு இல்லையா? அதில் ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வச்சது இந்த பாட்னா டிஸ்ட்ரிக்ட் தான். பாட்னா டிஸ்ட்ரிக்டில் கிட்டத்தட்ட ஜூலை 22ஆம் தேதியிலிருந்தே ஒரு பெரிய போராட்டம் துவங்குது. 22, 23 பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் ஒரு பெரிய போராட்டத்தை பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய காந்தி மைதானத்திலிருந்து ஒரு பெரிய மார்ச் போகிறாங்க. எதை நோக்கி அப்படின்னா லோக் பவனை நோக்கி, அதாவது கவர்னர் மாளிகை நோக்கி ஒரு பெரிய ஒரு பேரணி அங்கே நடத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக பாட்னாவில் இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சர்க்கிள் ரோடு அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் ஒரு பெரிய ஒரு மார்ச் நடத்தப்பட்டிருக்கு. மாணவர்கள் போயிருக்காங்க. இங்கே லத்தி சார்ஜ் நடந்து டியர் கேஸ் அடித்து மாணவர்கள் கலைக்கப்பட்டிருக்கிறாங்க. இது 22ஆம் தேதி 23ஆம் தேதி பெரிய பதட்டம் உருவாயிருக்கு. இதை விட முக்கியமாக ஜூலை 25ஆம் தேதி பாட்னாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு டிஸ்ட்ரிக்ட், அந்த டிஸ்ட்ரிக்டில் மாணவர்கள் மேலே துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுச்சு. இது இந்தியா முழுக்கவே பரபரப்பாக பார்க்கப்பட்டுச்சு. AK-47 எடுத்து ஒருத்தன் சுடுற வீடியோ வெளியே வந்துச்சு. ஒரு கான்ஸ்டபிள் AK-47 எடுத்து 10 ரவுண்டு அடிக்கிறாப்புல, சுடுறாப்புல. இது எப்படி மாணவர்கள் மேலே AK-47 துப்பாக்கி வச்சு சுடுவீங்க அப்படின்னு சொல்லி இது பெரிய விவாதமாக மாறிச்சு. புல்லட் பாய்ந்த சில மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. இது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் விவாதமாச்சு இந்த விஷயம். இதில் குறிப்பாக நீங்கள் சொன்னது இந்த 25ஆம் தேதி போராட்டம் இருக்குது பார்த்தீங்களாண்ணே, இதில் பல மாணவர் விடுதிகள் எல்லாம் பூந்து போலீஸ் அடிச்சிருக்கு. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, 25ஆம் தேதி இவர் பதவி விலகிட்டார். தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணிட்டார். ஆனால் இங்கே 26, 27 இந்த 2 நாள் இருக்குது பார்த்தீங்களாண்ணே, இந்த 2 நாளும் அங்கே மிகப்பெரிய ஒரு மோசமான சூழல். என்ன அப்படின்னா, மாணவர்களை தேடி தேடி போய் வேட்டையாடி 400 பேருக்கு மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக 40 பேர்த்த டீடைன் பண்ணி ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க. இன்டர்நெட் ஷட் டவுன் பண்ணியிருக்கு. பெரு சென்ட்ரல் ஜெயிலில் கொண்டு போட்டிருக்கிறாங்க. 28ஆம் தேதி அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பெற்றோர்கள் இந்த எஃப்ஐஆர் போட்டப்பட்டு சில பேர் கைதாகி ஜெயில் இருக்காங்க இல்லையா, சிறைவாசல் முன்னாடி நின்று பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ 30ஆம் தேதி தேர்தல் நடக்குது. ஜூலை 30 தேர்தல், இடைத்தேர்தல். தேர்தலுக்கு 2-3 நாட்களுக்கு முன்னாடி இந்த சம்பவங்கள் எல்லாமே நடக்குது. 22 கிட்டத்தட்ட 29 வரைக்கும், 28, 29 வரைக்கும் இந்த சம்பவங்கள் நடக்குது. தொடர்ச்சியாக ஒரு பெரிய பதட்டமான சூழல் ஏற்படுது. 27ஆம் தேதி இந்த பதட்டத்தினுடைய உச்சத்தை பார்த்துட்டு இல்லை நாங்கள் எல்லா எஃப்ஐஆரையும் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்லாம் கூட சொன்னாங்க. இப்படி இருந்தாலும் 28ஆம் தேதி பேரண்ட்ஸ் எல்லாம் டீடைன் ஆன ஸ்டூடெண்ட்ஸை விடுதலை பண்ண சொல்லி ஒரு பெரிய ஜெயில் முன்னாடி போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இது எல்லாமே நேரடியாக தேர்தலில் எதிரொலிச்சிருக்கு. ஆக்சுவலாக ஒட்டுமொத்தமாக ஒரு தலைமுறையிடமிருந்து பாஜக அந்நியப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த இடைத்தேர்தலில் கிடைக்கக்கூடிய முக்கியமான செய்தி, ரிசல்ட். ஏன்னா இன்றைக்கி மாணவர்களாக இருக்கக்கூடிய ஒரு தலைமுறை அதுக்கிட்ட டோட்டலாக பாஜக அந்நியப்பட்டிருக்கு. அப்போ மாணவர்கள்ட்ட அந்நியப்படுறாங்க அப்படின்னா, மாணவர்களை தாக்கும்போது மாணவர்களோட பெற்றோர், நண்பர்கள், குடும்பத்தினர், சொந்தக்காரங்க, இப்படி பல பேர் இதில் தொடர்புக்கு வராங்க. அப்போ இது பெரிய விளைவை ஏற்படுத்துது. இன்றைக்கி எந்த போராட்டத்துக்கும் அடிபணியாத பாஜக காக்ரோச் ஜனதா பார்ட்டி டெல்லியில் நடத்தின போராட்டம், விவசாயிகள்லாம் வருஷக்கணக்கில் போராட்டம் நடத்தினாங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டம் டெல்லியில் 1 மாதம் நடக்குது. 1 மாதமாக அதை கண்டுக்காமல் இருந்தவங்க ஒரு ரேலியில் அடிபணிகிறாங்க. அப்படின்னும் போது ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய ஜென்ரேஷன் கேப் அப்படிங்கிறது இந்த சில நாட்களில் பாஜக பெரிய அளவில் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு.
ஒரு மாற்றத்தில் வந்து 2 விஷயங்கள் பாதிப்பு ஏற்படுத்தும். ஒன்று லாங் டேர்மாக அக்குமுலேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி. அதில் குறிப்பாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மாணவர்கள்ட்டருந்து இளைஞர்கள்ட்டருந்து அந்நியப்பட்டு போனது எல்லாமே ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இம்மீடியட்டாக ஒரு காசு நடக்கும். நீட் பேப்பர் லீக் அப்படிங்கிறது நடந்த ஒரு இம்மீடியட் காசு. இதில் குறிப்பாக 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் நடந்த அந்த சம்பவம் வந்து அந்த 6 நாள் ரொம்ப முக்கியமாக இந்த தேர்தலில் வந்து பளிச்சுன்னு எதிரொலிச்சிருச்சு. அது இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிறத தாண்டி ஒட்டுமொத்தமாகவே பாஜக ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். எப்படின்னா, நீங்கள் இந்த போராட்டத்துக்கு பாஜக அடிபணிந்து தர்மேந்திர பிரதானை ரிசைன் பண்ண வச்சது இருக்குல்ல, அது ஒரு சிம்பல். ஆமாம், அவ்வளோ சீக்கிரம் பாஜக வந்து யாரையும் ரிசைன் பண்ண வச்சது கிடையாது. அவங்களோட வரலாற்றில் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு அமைச்சரை ரிசைன் பண்ண வச்சது, ஒரு போராட்டத்திற்கு இப்போ அடிபணிந்து ரிசைன் பண்ண வச்சது அப்படிங்கிறதெல்லாம் சான்ஸே கிடையாது. அதுவும் மோடி வந்து நைட்டு 12:30 வரைக்கும் முழிச்சிருந்து செல்ஃபி வீடியோ இன்ஸ்டாகிராமில் போட்டதெல்லாம் நடந்ததே கிடையாது இது வரைக்கும். இதெல்லாமே ஒரு சிம்பிள். அது வந்து அவங்களுக்கு உளவுத்துறை சொல்லியிருக்கும். இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நாடு முழுக்க நம்ம பேர் ஃபுல் டேமேஜ், இது வந்து இர்ரிப்பேரபிள் டேமேஜாக இது போயிட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தகவல் கிடச்சிருக்கும். அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, உடனடியாக 24 மணி நேரம் தான் உங்களுக்கு டைம்னு வழக்கமாக பாஜக தான் எல்லாருக்கும் கெடு கொடுக்கும். ஆனால் இந்த முறை கெடு கொடுத்தது காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி, மாணவர்கள் கொடுத்தாங்க. அப்போது உடனடியாக இவங்க நைட்டோட நைட்டாக ஆலோசனை பண்ணி அவரை ரிசைன் பண்ண வைக்கிறாங்க. மோடி வந்து மாணவர்கள் தாக்கப்படுறாங்க, போலீஸு போய் தேடி தேடி அரெஸ்ட் பண்ணுது அப்படிங்கிற செய்தி கிடச்சி மறுபடியும் நாங்கள் இறங்குவோன்னு சொன்ன உடனே மோடி மறுபடியும் பேசுகிறார். மாணவர்களை வந்து விட்டுற சொல்கிறார், பண்ணாதீங்க. ஆமாம், அவங்கள நம்ம வந்து அவங்களாம் நம்ம ஆளுங்க. ஒரு தலைமுறையில் வந்து நாம் வந்து ஒரு தலைமுறையை வந்து இழந்துட்டோங்கிறது ஒரு தலைமுறைக்கு அரசியல் போய் சேரலை. வீட்டில் சொன்ன பேச்சு கேட்காம, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஊரில் பெரியவங்க சொல்லுவாங்கள்ல, வீட்டில் சொன்ன பேச்சு கேட்காம வந்து ரொம்ப கராராக இருக்கான், அடம் பிடிக்கிறான், சேட்டக்காரனாக இருக்கான் அப்படின்னு வந்து ஒரு பிராண்ட் பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சீரியஸ் இஷ்யூவாக பார்க்காம குழந்தை வளர்ப்பில் ஏற்பட்ட சிக்கலாக ஒரு குழந்தை வளர்ப்பு நிபுணனாக அவர் வந்து பேசுகிறாரு. அதில் இன்னைக்கு இன்னொரு நியூஸ் வந்துருக்குது. ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் வந்து ஜென்சி இளைஞர்களையும் ஜென் ஆல்ஃபாவையும் சந்திக்க போகிறார் அப்படின்னு சொல்லி. ஆர்எஸ்எஸ் ஜென்சி ஜென் ஆல்ஃபா. ஸோ அவருக்கு முடிவு பண்ணிட்டார், எப்பா விட்டோம்னா மொத்தமாக காலி பண்ணிடுவாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, 2014 பாஜக ஆட்சிக்கு வந்தது, பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வந்தாங்க. ஆமாம், அதிலிருந்து இப்போ 12 வருஷம் 13 வருஷம் கிடக்க போகுது, ஒரு ஜென்ரேஷன். ஸோ 13 வருஷம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஓட்டர்ஸாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் அப்படிங்கிறவங்க அன்னைக்கு வந்து ஒரு 8 வயசு 10 வயசு பசங்களாக இருந்திருப்பாங்க. அப்போ 3rd ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்த பசங்க தான் இன்னைக்கு பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஓட்டர்ஸ். ஆமாம். ஸோ அந்த 13 வருஷம் 14 வருஷ கேப்பில் பாஜக கடுமையாக இந்த அவங்க ஏற்கனவே ஒரு ஜென்ரேஷனை மைண்ட் செட் பண்ணி வச்சுருந்தாங்கல்ல, அந்த பழைய கதைகள், வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி கதைகள் எல்லாம் சொல்லி ஃபேக் நியூஸ் எல்லாம் பரப்பி ஒரு ஜென்ரேஷனை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்கல்ல, அந்த ஜென்ரேஷனால் அடுத்த ஜென்ரேஷனை தயார் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் இதில் எக்ஸ்போஸ் ஆகியிருக்கக்கூடிய விஷயம். 29 தேர்தல், இப்போ 26, இன்னும் 2 வருஷத்தில் இப்போ +2 படிச்சுட்டு இருக்காங்கன்னா காலேஜ் செகண்ட் இயர் வருவான். ஸோ அது வந்து இன்னுமே வந்து ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். ஸோ அந்த ஃப்ரெஷ் ஓட்டர்ஸினுடைய கேம்பெயின் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து இப்போ நடந்தது பை எலெக்ஷனில் எப்போவுமே பொதுவாக அது எந்த ஸ்டேட்டாக இருந்தாலுமே பை எலெக்ஷனில் கண்ணை மூடிட்டு சொல்லலாம் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். ஏன்னா எந்த தொகுதியினுடைய மக்களுமே எதிர்கட்சியை சேர்ந்த ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு அவர் எம்எல்ஏவாக வர வைக்கணும்னு விருப்பப்பட மாட்டாங்க. ஏன்னா அப்படி வர்றதுனால அந்த தொகுதிக்கு எதுவும் கிடைக்காது. எதிர்கட்சி எம்எல்ஏ கேட்டால் என்ன பணத்தை வாங்கி என்ன செலவை தொகுதிக்கு பண்ணிட முடியும். அதே ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏனா தொகுதிக்கு நிறையா செய்வார். அப்படிங்கிறதுனால ஆளுங்கட்சி பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆளுங்கட்சி தான் ஜெயிக்க வைப்பாங்க இடைத்தேர்தல். இல்லை, இது பொதுவாக ஒரு எழுதப்படாத விதி மாதிரி இருந்துகிட்டு இருந்தது. அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல இவர் ஓவர் கான்ஃபிடென்ட்டோட ரிசைன் பண்ணிட்டு போன இடத்துல வந்து பாஜக தோற்றுருக்குது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நமக்கு பல விஷயங்களை ஞாபகப்படுத்துது. தமிழ்நாட்டோட சில இதே மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட்டோட பல பேர் ரிசைன் பண்ணிட்டு போயிருக்காங்க. 1 இல்லை 2 இல்லை, கிட்டத்தட்ட 7 பேர்கிட்ட ரிசைன் பண்ணிட்டு போயிருக்காங்க. இன்னும் பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த பீகார் இடைத்தேர்தல் வந்து ஒரு எச்சரிக்கை மணியை டங்குன்னு மண்டையில் அடிச்சிருக்கோம். இல்லை நம்ம முன்னாடியே டீல் பேசாமல் ரிசைன் பண்ணக்கூடாதுன்னு இந்நேரம் உஷாராகிருப்பாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ இடைத்தேர்தலில் அதிமுக சார்ந்தவங்கெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு வராங்க இல்லையா, இவங்க இந்த தேர்தலில் நின்று, ஃபார் எக்ஸாம்பிள் இடைத்தேர்தல் நடந்தால் இந்த தேர்தலில் நின்று தோற்று போனாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபியூச்சர் கிடையாது.
ஏன்னா இது ஒன்றும் அதிமுக கிடையாது. ஆமாம், உங்களுக்கு திருப்பி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். 5 வருஷம் வெயிட் பண்ணுவீங்க. அதுக்குள்ளே இன்னும் 2 பேர் வேறு கட்சியிலேருந்து வருவான், சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்டாக வருவான். அவன் வந்து காம்பீட் பண்ணுவான். இது என்னென்னா முதல்ல பஸ்ஸில் ஏறி சீட்டு பிடிக்கிறது தானே. இப்போ நீங்கள் முதல்ல பஸ்ஸில் ஏறி சீட்டு பிடிக்கலாம்னு பக்கத்தில் இந்த பஸ்ஸில் இந்த சீட்டை வேணான்ட்டு இதில் ஏறிட்டாங்க. இப்போ இங்கே உள்ளே ஏறினாங்க, உட்காரதுக்கு இடம் கிடைக்கலன்னு வச்சுங்களேன், கண்டக்டர் சீட்டு கொடுக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து இது வந்து இந்த பீகார் ரிசல்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தி. ஆக்சுவலாக இதில் ஏதோ ஒரு பிரசாந்த் கிஷோர் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, அவர் புகுந்து விளையாடிட்டாரு அப்படி இப்படின்லாம் ஒரு பிம்பத்தை இதில் உருவாக்க ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் போய் ஆனால் மேட்ரு என்னென்னா அந்த இடத்துல இளைஞர்களுக்கு ஒரு மாற்று தேவைப்பட்டிருக்கு. பெரிய போராட்டம் ஒரு வாரம் நடந்திருக்கு. ஆமாம், ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கு, ஒரு பெரிய விளைவு நடந்திருக்கு. அதே மாதிரி பாஜகவினுடைய பிம்பம் அப்படிங்கிறது தூள் தூளாக உடைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல இன்னொரு சிக்கலும் பீகாரை மையப்படுத்தி ஒரு தனி சிக்கல் ஒன்று இருக்குது. அது என்னென்னா பீகாரில் வந்து நிதிஷ்குமார் தான் சிஎம். நிதிஷ்குமாருக்காகத்தான் பாஜகவுக்கும் பீகார் மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஆனால் நீங்கள் ஜெயிச்சு வந்த பிறகு கொஞ்ச நாளில் என்ன பண்ணீங்க, நிதிஷ்குமாரை முதுகில் குத்தி நீங்கள் ராஜ்யசபாவுக்கு போங்க, சிஎம்மாக நாங்கள் இருந்துக்கிறோன்னு சொல்லி பிஜேபியை சேர்ந்தவரை சிஎம்மாக கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த பிஜேபி சிஎம்னுடைய முதல் இடைத்தேர்தல் தான் இது. ரெண்டாவது பிஜேபி சிஎம் யாருன்னு அந்த மக்களுக்கே தெரியாது. அவனும் அவ்வளோ முக்கியமான நபர்லாம் கிடையாது. ஸோ அவங்க நிதிஷ்குமார் வந்து பாரம்பரியமாக அவங்களுக்கு கிட்டத்தட்ட பல வருஷங்களாக முதலமைச்சராக இருந்தவர், தெரிஞ்ச கட்சி. குறிப்பாக அவங்க சொல்லக்கூடிய ஓபிசி சமூகத்தில் வந்து ஒரு ஓட்டை வந்து அவங்க இருக்கக்கூடிய மோஸ்ட் பேக்வேர்ட்ஸ் கம்யூனிட்டிஸ் அவங்கள வந்து ஒரு ஒரு ரோட் பேங்காக ஒரு திரட்டி வச்சுருக்காரு. இப்போ அது எல்லாமே அடிபடுது மொத்தமாக. அப்போ நிதிஷ்குமாரை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் இன்றைக்கி நிதிஷ்குமார் முதுகில் குத்தப்பட்டதை அவர்கள் கொஞ்சம் கூட விரும்பவில்லை அப்படிங்கிறத காட்டுது. அப்போ இதை வந்து நம்ம தமிழ்நாட்டோடையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆமாம், இப்போ அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு அதிமுக எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்த மக்கள் வந்து ரெட்டலைக்கு ஓட்டு போட்டவங்க அதிமுகவுக்கு முதுகில் குத்திட்டு டிவிகே ஓடு போய் சேர்ந்து நான் மறுபடியும் விசிலில் நிற்பேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டால் மக்கள் என்ன பதிலை சொல்ல போகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரிகர்சலாக நம்ம வந்து பீகார் எலெக்ஷனை வந்து பார்க்கலாம். இது ரொம்ப நேஷ்னல் லெவலில் ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாக மாறி இருக்கு. எல்லாத்துக்குமே எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸை கொடுத்துருக்கு. யாருக்குன்னா ராகுல் காந்தி மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் நம்மளால் வந்து பாஜக வந்து வீழ்த்த முடியும், கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியாக ஒர்க் பண்ணால். இந்த குறிப்பாக அந்த மாணவர்களை வச்சு ஏதோ ஒன்று செஞ்சிட முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து பிரசாந்த் கிஷோர் ஒன்றும் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறது கிடையாது. பிரசாந்த் கிஷோர் இதுக்கான தீர்வு வச்சிருக்க போகிற நபரும் கிடையாது. பாஜக அதிருப்தியை அவர் அறுவடை பண்ணார். இதுபோல் இந்தியா முழுக்க பாஜக மீதான ஒரு அறுவடையை இளைஞர்கள் கிரியேட் பண்ணால் அதை வந்து இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அந்த அறுவடையை காங்கிரஸால் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் சேர்ந்து தான் இருக்குது. ஆமாம், ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து மாணவர்கள் வந்து எதிர்க்கட்சியாக பீகாரில் இருக்கக்கூடிய ஆர்ஜேடியை செலக்ட் பண்ணலை, காங்கிரஸ் அலையன்ஸ் அவங்க சூஸ் பண்ணலை. பங்கிப்பூர் தொகுதியில் இவ்வளோ இஷ்யூ இருந்துமே காங்கிரஸ் அலையன்ஸை அவங்க சூஸ் பண்ணலை. கிட்டத்தட்ட பாஜக வந்து எல்லா எலெக்ஷன்லேயும் 60% 70%ன்னு வாங்கின தொகுதி. அந்த தொகுதியில் பாஜக மீதான அதிருப்தி அப்படிங்கிறது ஆர்ஜேடிக்கான ஓட்டாகவோ காங்கிரஸுக்கான ஓட்டாவோ மாறலை. அது சம்மந்தமே இல்லாமல் பிரசாந்த் கிஷோருக்கு மாறி இருக்கு. பீகார் எலெக்ஷனில் ரொம்ப மோசமாக தோல்வியை சந்தித்த பிரசாந்த் கிஷோருக்கான ஓட்டாக மாறி இருக்கு. ஒருவேளை ஒரிஜினலாக இவிஎம்ல எதுவும் பண்ணாமல் விட்டாங்களா, நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், இவிஎம் அப்படியே வச்சுடுவோம் அப்படின்னு நினச்சிட்டாங்களான்னு தெரியல. அப்படி ஒரு சந்தேகம் இருக்குல்ல. அப்போ இது வந்து ஒரு ஒரு முக்கியமான சைன். அப்போ வந்து மாணவர்கள், இளைஞர்கள் அல்லது அடுத்த தலைமுறைன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைமுறை வந்து எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிஸின் மீதான நம்பிக்கையை இழந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சைன். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு யாரோ ஒரு நியூ ஃபேஸ் தேவைப்படுறாங்க. அது யாராக இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நம்ம அதுதான் பார்த்தோம். ஆமாம், ஒரு நியூ ஃபேஸ். அது வந்து அதுக்கு பெரிய உழைப்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை, பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பெருசாக மக்களுக்காக களத்தில் நின்று போராட்டம் பண்ணியிருக்கணும், பேசியிருக்கணும், மக்களுக்காக ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும், அதெல்லாம் அவசியம் இல்லை. ஒரு நியூ ஃபேஸ், எஸ்டாப்ளிஷ்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு நியூ ஃபேஸ். அந்த இடத்துல இருந்து தான் அவங்க வந்து பிரசாந்த் கிஷோரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ இது அப்படியே நம்ம 2029 எலெக்ஷனுக்கு பொருத்தணும்னா ஒன்றுமே பண்ணாத பிரசாந்த் கிஷோரையே தேர்ந்தெடுக்கிற இந்த கூட்டம், இளைஞர் அல்லது மக்கள் வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயத்தை பண்ணியிருக்கக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆதரிப்பாங்க. வெளிப்படையாகவே தெரியுது, காக்ரோச் ஆதரிப்பாங்க. அது காக்ரோச்சுக்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்காக மாறும். இது வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பரவாயில்ல,
எதை வேணாலும் நினச்சா மாற்றலாம், ஓட் பேங்கை மாற்ற முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு சைனாக பார்ப்பாங்க. ஆமாம், ஒன்றுமே செய்யாதவங்களே வாங்கும்போது ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சு முடிச்சுட்டு சைலண்டாக உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டி 2029 எலெக்ஷனில் பிஜேபிக்கு எதிராக ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ண போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ 2029 எலெக்ஷனுக்கான ஒரு ரிஹர்சல் தான் இந்த பங்கிப்பூர் இடைத்தேர்தல் மெசேஜ் நமக்கு சொல்லியிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ன விதமான கூட்டணியை உருவாக்கப் போகிறது, இந்த மூன்றாவது அணியின் மீதான உண்மையான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இந்த 2029 எலெக்ஷனை மையப்படுத்தி தான் உருவாயிருக்கு. அது பெரிய அந்த அந்த தரப்பு அப்படிங்கிறது வலுவு பெற்றிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு.